ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக கிளைண்ட் ஒருத்தருக்காக ஒரு 45 சென்டிமீட்டர் டேங்க் வந்து ரீஸ்கேப் பண்ணியிருந்தோம். கிளைண்ட் வந்து ஆல்ரெடி இந்த டேங்க்கில் வந்து ஸ்கேப் பண்ணியிருந்தாரு. நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்றதுக்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாரு. இந்த டேங்கை எப்படி நம்ம ரீஸ்கேப் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அமுதா அக்வாஸ்கேப்ஸ். ஸோ வழக்கம் போல் டேங்க்கில் இருக்கிற வுட்டு, ஸ்டோன்ஸ் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வாட்டர் ஃபுல்லாக டவுன் பண்ணியாச்சு. இந்த டேங்க்கில் இருக்க அதே சாயில் அப்புறம் ட்ரிஃப்ட் வுட்டு தான் ரீயூஸ் பண்ண போகிறோம். சேம் ஃபிஷ்ஷஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ராக் மட்டும் ரெட் லாவா ராக் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி டேங்க்கில் இருந்த சாயிலை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது பேக்ரவுண்டில் கொஞ்சம் ஹைட்டாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து கம்மியாகவும் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லோப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆல்ரெடி இருந்த ட்ரிஃப்ட் வுட் பீஸை வைக்கிறேன். எந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேறு ஆங்கிளில் வச்சு பார்த்துட்டு கடைசியில் ஒரு பொசிஷனில் வந்து ட்ரிஃப்ட் வுட் வந்து வச்சுட்டேன். ஸோ ட்ரிஃப்ட் வுட் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி கூட வந்து ரெட் லாவா ராக் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லாவா ராக் வந்து ட்ரிஃப்ட் வுட்டுக்கு சப்போர்ட்டாக வைக்கிறேன். அதே மாதிரி ட்ரிஃப்ட் வுட்டும் இந்த ராக்கும் வந்து க்ளூ பண்ணிவிடுவேன். க்ளூ பண்ணுறதுனால ட்ரிஃப்ட் வுட் வந்து மேலே மிதக்காமல் இருக்கும். இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வுட்டை ஒட்டின மாதிரியே ராக்ஸ் எல்லாம் வைக்கிறேன். ஸோ அந்த ராக்குள்ளேருந்து இந்த வுட்டு வந்து வெளியில் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஒன்ஸ் ராக்கெல்லாம் வச்ச பின்னாடி அந்த ட்ரிஃப்ட் வுட்டை வந்து லாவா ராக் கூட க்ளூ பண்ணிடுறேன். காட்டன் யூஸ் பண்ணி சயனோ அக்ரிலிக் க்ளூ யூஸ் பண்ணி இதில் வந்து நான் க்ளூ பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஜாயின்ஸில் வந்து நம்ம க்ளூ பண்ணிடுறதுனால வுட்டு வந்து வாட்டர் ஃபில் பண்ண பின்னாடி தண்ணியில் மிதக்காமல் இருக்கும். அதே மாதிரி ஹார்ட்ஸ்கேப்பும் ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணும்போதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆல்ரெடி டேங்க்கில் இருந்த சாயில் எல்லாமே பேக்ரவுண்டில் வச்சுட்டதுனால ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரெஷ் சாயில் வந்து ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிளாட்டினம் அக்வாரியம் சாயில் 1 லிட்டர் பேக் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் ஆயில் வந்து போட்டு முடித்தோடனே ஒரு ப்ரஷ் வச்சு அதை நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ராக் மேலே இருக்க சாயில் எல்லாத்தையுமே ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பிளான்டிங் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டேங்க்கில் இருந்த கொஞ்சம் டெனலர்ஸை வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டேன். கூடவே வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்க டெனலர்ஸ் வந்து பிளான் பண்ணுறேன். இப்போ நான் பிளான் பண்ணியிருக்க டெனலர்ஸ் எல்லாம் எமஸ்ட் க்ரோனு, அதனால் இந்த இதில் இருக்கும். இது வந்து வாட்டரில் கன்வெர்ட் ஆகிட்டு
லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப தின்னாக வரும் அதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்னோடரஸ்லேருந்து ஒரு வெரைட்டி ஆல்ரெடி டேங்க்கில் இருந்ததை அப்படியே பிளான் பண்ணிட்டேன். கூடவே வந்து ஆல்ரெடி டேங்க்கில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சோ அந்த பிளான்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே சஜிட்டேரியா யூஸ் பண்ணுறேன், டார்க் சஜிட்டேரியா. ஸோ ஃப்ரண்ட்லலாம் டெனலஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த சைடில் வந்து சஜிட்டேரியா இருக்கும். அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஸ்டெம் பிளான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த டேங்க்கில். ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்ச பின்னாடி லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. பின்னாடி பிளான்ஸ் பார்த்திங்கன்னா பொகஸ்டமன் ஆக்டோபஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி அமேசான் ஸ்வாட்ல மீடியம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் லிம்னோஃபிலியா சிஸ்லிஃப்ளோராவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லொபிலியா கார்டினல்ஸும் 2 பிளான்ட் வந்து 2 சைடும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து வாட்டர் ஃபில் பண்ணிடலாம். இதில் வந்து ஆர்ஓ வாட்டர் தான் ஃபில் பண்ணுறோம். எப்பயும் சொல்கிற மாதிரி தான் வாட்டர் ஃபில் பண்ணும்போது ஸ்லோவாக ஃபில் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு பிளான்ஸ் எதுவும் அப்ரூவ் ஆகிட்டு வராது. அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் வந்து கிளியராக இருக்கும். ஒன்ஸ் வாட்டர் ஃபில் பண்ணிட்ட பின்னாடி இதில் வந்து ஃபில்டர் மீடியம் ஆட் பண்ணிவிட்டு ஃபில்டரெல்லாம் செட் பண்ணிவிட்டேன். ஸோ டைரெக்டாக வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டேங்க் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் டேவே கஸ்டமர் வந்து ரெட் கலரில் ஒரு பெட்டா ஃபிஷ் வந்து அழகாக ஆட் பண்ணிட்டாரு. ஸோ ஆல்ரெடி இருந்த ஃபிஷ்ஷஸ் ஷ்ரிம்ஸ் கூட பெட்டா ஃபிஷ்ஷும் கூட ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 45 சென்டிமீட்டர் அல்ட்ரா கிளியர் கிளாஸ் டேங்க்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்க லைட் பார்த்தீங்கன்னா நியோ எலியஸ்லேருந்து XP450 LED லைட்டு. கூட ஃபில்டர் பார்த்தீங்கன்னா சன்சன்லேருந்து XBL 400 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு பிளான்ட் டேங்க் உங்களுக்கு வேணும்னா எங்களை வந்து இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமோட டீட்டெயில் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். See you in next video. Take care. Bye. Tata.